ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்ட்ரல் பெட்ஸ் ரோமாங்கோட பார்ட் 38 தமிழ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சென்டர் வந்து சொல்கிறாரு, ட்ராகன் ஸ்லைங்கா இது வந்து ஒரு ரேரான மூவ், அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவான ட்ராகன் டைப்க்கு எதிராக அந்த ஃபைட்ஸ்லாம் அது எப்படி அவங்க வந்து பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கெலட்டன் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து என்னோடய பஃப் அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகாசாக்கு ஆர்மர்னு ஒன்று இருக்கும். சுகாசாக்கு ஆர்மர் அதை போட்டு ட்ராகன் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் அது வந்து ஞாபகம் வந்துச்சா, அது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் அவர் வாய் ஃபுல்லாக ரத்தம் கக்க வச்சிடறான். ஒன் ஷாட்டா இது வந்து எப்படி நடந்துச்சு, அவன் வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க. நான் திருப்பியும் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களோட பேட்டையருக்கு வந்து கவர் பண்ண போகிறீங்களா இல்லை சீக்கிரமாக சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஏன்ட்ட விட்டுருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க உங்களோட மென்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போங்க. ஆனால் வந்துட்டு எப்படி வந்து ஒருத்தர்னால இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஈஸியாக வந்து கொல்ல முடியுது, அதுவும் இல்லாமல் இது வந்து நைஃப்லாம் கிடையாது, இதுதான் காட் ஆஃப் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கெலட்டனை பற்றி இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ எல்லாருமே கட்டி போட்டு சீக்கிரமாக வந்து சொல்கிறீங்களா இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் கேட்குறான். எங்களை வந்து கொண்டுறாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அலறி கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ தூரமாக இருந்து இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவனால் வந்து இவ்வளோ பண்ண முடிஞ்ச இவனால் அந்த ஜவ் ஃபேமிலியோட இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கியூவை தான் தேடிட்டு போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரையுமே வந்து கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனால் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கானுங்க. எங்களை வந்து கொன்றாத அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கானுங்க. ஓகே, ஃபேர்னஸாக இது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இவனுங்களாம் வந்துட்டு சாகிற அளவுக்கு ஒருத்தான ஆளுமே கிடையாது, அதனால் ஆத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் எனக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செத்து போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆனால் வந்து இன்னுமே அந்த கல்பிரிட் வந்து செத்து போகல, டைம் ரிமைனிங் 20 ஹார்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பியும் ஒரு இது வந்து வருது, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. நம்ம ஹீரோ வந்து ஸ்கெல்லி வந்து அனுப்பிச்சு வைக்கிறான். சீக்கிரமாக யாரும் அவனை போய் முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் இப்போதைக்கு நான் ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து சொல்லணும்னா, ஏன்னா உங்களோட மாஸ்டர் மைண்ட் படி நீங்கள் வந்து என்னென்னோ பண்ணுறீங்க, ஆனால் உங்ககிட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பேட்ரியார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ரைட் கார்டினை வந்து காணாமல் போயிட்டான், அதுவும் இல்லாமல் ஜவ் ஃபேமிலியோட லெஃப்ட் ஆமே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதோட ரிசல்ட்டாக ஃபுல் பாடியுமே காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாவறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேச முடியுமோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு இன்னொருத்தர் வந்து சிரிக்கிறாரு. இந்த வேர்ல்டில் ஒரு சின்ன கடையை ஹேண்டில் பண்ணுறவன் இவ்வளோ டேஞ்சராக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே அந்த ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அதான் உண்மையை சொல்லிட்டானே, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடறான். ஏன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுறான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறான். அதனால் வந்து டோட்டலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடறானுங்க. கல்பிரிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குற்றவாளியுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனதாக நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. நீங்கள் தான் அந்த பவர்ஃபுல்லான மேன். இந்த பாயிண்டில் எல்லா பார்ட்டிஸுமே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. உங்களோட ஷாப்போட ரெப்புடேஷன் வந்து இது பண்ணதுக்காக எங்களை வந்து மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து சொல்லுங்கள், ஸ்டார் பவரா பெட்டா இல்லை என்ன வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்தளவுக்கு கேவலமாக வந்து எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் வந்து யங் மாஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த ரேங்க்கில் இருக்கவங்கள ட்ரெயின் பண்ணுவீங்களாமே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டு அவரை வந்து ஷாக் ஆகிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட ஹோல் ஃபேமிலியோட ரிசோர்ஸுமே காலியாகிடுனா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து தேவைப்படும். அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது இதுதான் உங்களோட ஃபேமிலியோட இதுவா? அதுவும் இல்லாமல் உங்களோட பிளான் படி பார்த்தா எல்லாரையும் வந்து பிக்ஸாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் அப்படியும் சொல்லலாம், ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஓவர்லுக்டாக வந்து இருந்துட்டீங்க. ஈவன் ஒரு பிக்னால கூட வந்து 9th ரேங்க் வந்து ஷோர்வாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் ஒரு பேட்ரியார்க் பொசிஷனையும் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திட்டுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ எதிர்த்து இவங்களாம் பேசும்போது இவருக்கு வந்து தெரியும், இந்த பேட்ரியார்க்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம்னு. ஏன்னா நம்ம ஹீரோ நல்லா அசால்ட்டாக வந்து எல்லாரையும் ஒரே ஷாட்டில் கொல்ல முடியும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இப்படி பண்ணுறதுனால ஓகே. ஆல்தோ இந்த ஸ்கெலட்டன் ஸ்பீசிஸோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டார் பெட் மட்டும் கிடையாது, ஈவன் அது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆர்டர் சேர்ந்ததுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இவன் சொன்னபடி அந்த பிக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா 9th லெவல் வரைக்கும் ப்ரீட் பண்ண முடியும்.
முடியும். ஈவன் இந்த ஒப்பீனியனில் நான் வந்து கண்டிப்பாக வந்து பயப்படலாம் மாட்டேன். இது வந்து ஒரு மித்தாக கூட இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே ஒருத்தர் இருந்துச்சு பேட்ரியார்க். அப்புறம் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். என்னால் வந்துட்டு சூப்பர் பவர்ஃபுல் பெட்ஸ்லாம் வந்து ப்ரீட் பண்ண முடியும் உங்களுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து ரேர் பெட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதோட ஃபுட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ உங்களோட டார்கெட் வந்து அந்த கிரேட் 4 ஃபேமிலிஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அந்த 4 ஃபேமிலிஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த 4 ஃபேமிலிஸ் பற்றி சொல்லிட்டு இல்லையா, டேங் ஃபேமிலி, இந்த லீவ்லாம். ஸோ அப்போ உங்களோட ஐஸை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பேசிட்டியே வந்து என்னோட ஷாப்பை வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது இது வந்து சவு ஃபேமிலியோட ஒர்க் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திரும்பியுமே நம்ம ஹீரோட கடையில் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோரோட ரெப்புடேஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க லெஜெண்டரி ஸ்டார் பெட் ஸ்கேல் புக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோ வந்து ட்ரான்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறான். ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிடைக்குது. ஸோ அதோட பேர் பீஸ்ட் சவுல் கவர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பெட்டோட ஸ்டார் பெட்டோட ஸ்கில்லையும் நம்ம மாஸ்டர் இருக்காங்களே இவங்க 2 பேரும் வந்து கம்பைன் பண்ண முடியும். அதாவது இந்த ஹராசாமா வந்து ஒரு வாட்டி பண்ணியிருப்பார் இல்லையா, பண்ணி நம்ம ஹீரோட அடி வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனாலே வர முடியும். நான் இது வந்து வேணா பர்கெட்ரி கேண்டலுக்கு வந்து கொடுத்துட்டுமா, அது கொடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு டிராகன் வாரியராக மாறுவேன். இல்லைனா அந்த டிராகன் டாக் இருக்கு இல்லையா, அதான் அந்த டாக். ஸோ அது கொடுக்கட்டுமா, அது கொடுத்தா டாக் வாரியர் நல்லா இருக்காது. ஸோ அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஸோ அப்போ இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கில் புக்கு ஒர்த்தான ஒரு உண்மையான ஒரு ஆள் யாருன்னா வெள்ள வா லிட்டில் ஸ்கெல்லின்ற மாதிரி அந்த வர சொல்கிறான். ஸோ அப்போ வந்து டக்குன்னு அவன் கத்தி எடுத்துகிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பாஸ் வந்து கூப்பிட்டலாம் எல்லா டைமும் வந்து மற்றவங்களை கொள்றதுக்குனே கிடையாது, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து கொடுக்குறான். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிடிச்சிருது. ஸோ இது வந்து உனக்கு வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதை வந்து நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுது. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோக்குமே வருது ஸ்கில் புக் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெல்லியோட ஃபுல் டீட்டெயில் வருது. போன் எம்பரர், ஸ்மால் ஸ்கெலட்டன், ஆட்டிவிட் வந்து பார்த்திங்கன்னா டெவில் லெவல் வந்து 7th ஆர்டர் அப்பரு, காம்பேட் பவர் 11. ஸோ அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் அப்பர் மிடில். அதுக்கப்புறமா மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 டீமன் ஃப்ரூட் யூஸர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. பரவாயில்ல, இதோட காம்பேட் பவர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்னு எனக்கு வந்து ஒழுங்காக வந்து தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக வந்து ஸ்கை ராக்கெட்டட் எபிலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு வந்து லெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறான். இப்போ வந்து இதோட ஹெல்ப்னால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஈஸியாகவுமே முடியுது. ஸோ ஓகே, இந்த ஷாப்பில் இருந்த ஒரு பெரிய தொல்லை வந்து முடிஞ்சுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ பிரதரே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 2 நியூ கம்மர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த 5th ரேங்க் சேர்ந்தவங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து எங்களோட ட்ரைனிங்கான சூட்டபிள் பிளேஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இது வந்து கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ bye guys.